இன்றைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் கதை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊருக்கு வெளியே ஒரு பழைய உடைந்து போன கிணறு இருந்துச்சு. அதுல தண்ணி இல்ல. ஆனா கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் அதை பார்த்து இது இனி உபயோகமில்லாததுன்னு நினைச்சாங்க. ஒரு நாள் ஒரு கழுதை தெரியாமல் அந்த கிணற்றுக்குள்ள விழுந்து விட்டது. மேலிருந்து எல்லாரும் பார்த்துவிட்டு, ஏய், இது வயதான கழுதை, கிணறும் பழைய கிணறு, இந்த கழுதையை இனி மேலே எடுக்க முடியாது, அதை அப்படியே விட்டுவிடலாம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை காப்பாற்றுவதற்கு பதில் அந்த கழுதை மேல் மண்ணை கொட்டி கழுதையையும் கிணற்றையும் மூட ஆரம்பித்தார்கள். ஆனா அந்த கழுதைக்கு ஒரு யோசனை வந்தது. அவர்கள் கழுதை மீது பொட்டிய எல்லா மண் துகளையும் கழுதை தன் காலால் உதற்றி பின்னாடி நின்னு அதை மிதிச்சு ஏற ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாரும் அந்த கழுதைய பார்த்து சிரிச்சாங்க. பிறகு ஆச்சரியமா பார்த்தாங்க. கடைசியா அமைதியா நின்னு பார்த்தாங்க. ஒவ்வொரு மண்ணுதறலையும் அந்த கழுதை ஒவ்வொரு படியாக வடிவமைத்து மெல்ல மெல்ல அது மேலே ஏற ஆரம்பிச்சது. எல்லாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த கழுதை கிணற்றிலிருந்து வெளியே வந்துடுச்சு. இந்த கதையோட மாரல் ரொம்ப சிம்பிள். என்னவென்றால், உன்மேல யாரு எவ்ளோ மண்ணை கொட்டினாலும் அதை உனக்கு எதிரா உபயோகப்படுத்தாம நீ அதை உனக்கு ஏணியா மாத்திக்கிட்டு மேலே போயிடு. எவ்ளோ தடவை உன்னை தள்ளிவிட்டாங்கன்னு பார்க்காத, எவ்ளோ தடவை நீ எழுந்து நின்னேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு ஒரு சின்ன உதறல் வந்தாலும் அதை மிதிச்சு ஒரு படி மேலே ஏறு போதும், நீ வெளியே வருவே. நிச்சயமா வெற்றி உன்னை வந்து சேரும். இந்த கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும்.